நெஞ்சமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே. இன்னைக்கு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த வக்ஃபு வாரியம் வந்து பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னாக்கா மத்திய அரசு அதுக்கான சட்ட திருத்தத்தை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுதான் பேசும் பொருளாகுது. அது குறிப்பிட்டு அந்த வக்ஃபு வாரிய விஷயம் வந்து தமிழ்நாட்டிலையும் அதனுடைய தாக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது கூட கனெக்ட் ஆகுது. இதை பற்றி நம்ம வந்து பாரத்னுடைய நிறுவன தலைவர் திரு KS சிவாஜியுடன் உரையாடலாம். நண்பர் வணக்கம். வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய எம்டன் வாய்ஸ் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன கேள்வினாக்கா, வக்ஃபு வாரியன்றது வந்து கடவுளின் பெயரால் உள்ள சொத்தை வந்து அவங்க பராமரிக்கிறாங்க. அது மூலயமா அவங்க ஏழை மக்களுக்கு, அந்த மதம் சார்ந்தவங்களுக்கு, மதத்தின் பெயர், ஆமாம் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால், சரி வச்சுக்கோங்க, அதை பற்றி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி தான் மக்கள் அதை சொத்தை வச்சு எந்த கடவுளின் பெயரால் சரி இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் மூசை நான் பேசுகிறேன். எனக்கு இப்போ கடவுளின் பெயரால் உள்ள சொத்துக்களை அதை மதம் சார்ந்த மக்களுக்கு, அவங்க மதம் சார்ந்த மக்களுக்கு பராமரிக்க அது நல்லது, எதை செய்யறாங்க வார்த்தையை சொல்ல மாட்டேன். இஸ்லாமிய சமூகம் சொல்லிட்டு போகலாம், அதை சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு இல்லை? அதில் ஒன்றும் தவிர இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்தது தான் அந்த வக்ஃபு வாரிய போர்டு. இப்போ அந்த சொத்துக்கு சட்டம் வந்து 1954 உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1995 மறுபடியும் ஒரு சட்ட திருத்தம் வருது. அதுக்கப்புறம் 2013 ஒரு சட்ட திருத்தம் வருது. மறுபடியும் இப்போ 2024 ஒரு சட்ட திருத்தம் தேவையா? இல்லைங்க, எந்த ஒரு சட்டமும் உருவாக்கும் பொழுது அதனுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அவ்வப்போது திருத்தங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. திருத்தம் கொண்டு வராத சட்டங்கள் இருக்கா நான் கேட்குறேன். இல்லை இருக்குல்ல. அப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் கொண்டு வந்துட்டு தானே இருக்கோம். அது போல நீங்கள் ஏற்றுக்கிட்டு போங்களேன், ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? இல்லை, அது அவங்களுடைய உரிமையை பாதிக்கும் போது சார் சொல்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. இதை வந்து யார் வந்து இந்த மனு வந்து நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறா? மத்திய அமைச்சர், அதாவது சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து அறிவிக்கிறாரு. அவங்க பாஜக அரசு அப்படின்னு பார்த்தா பல இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு போட்டு தாங்க அரசாங்கம் மேலே தேர்ந்தெடுத்திருக்காங்க. மோடி ஐயாவை பாஜக கட்சி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே எதிர்த்து தெரிவிச்சிங்கன்னா அதோட புரிதல் ஃபஸ்ட் புரிஞ்சுங்க. அந்த சட்டத்தில் என்ன இருக்குது, அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, எதுவுமே தெரியாமல் நாங்கள் எதிர்க்கிறோன்றீங்க. அதாவது அதில் கம்பல்சரி ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அந்த மினிஸ்டர் சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மினிஸ்டர் இருக்காரு. 3 MP இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2 உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய வழிமுறையில சொல்றேங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்துங்க. ஒரு மினிஸ்டர் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 3 MP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 3 இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 4 தேசிய லெவல்ல பிரபலமான 4 நபர்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம 2 பெண்கள் வந்து கூடாதுன்னு உங்களுடைய குற்றச்சாட்டு. எப்படிங்க? அப்ப நீங்க வந்து சமத்துவத்தை பத்தி பேசக்கூடாதுங்க, பெண் உரிமை பத்தி பேசக்கூடாதுங்க. இந்த நம்முடைய அரசாங்கம், மோடி ஐயாவோட அரசாங்கம் தெளிவான சொல்லுது, பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லுதுங்க. அப்ப நீங்க வந்து இன்னமும் வந்து பெண்களை வந்து பூட்டி தான் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வக்ஃபு வாரியத்துக்குள்ள தேவையில்லைன்னு தான் வந்து குற்றச்சாட்டு. நீங்க பெண்களுக்கு சொல்றேன், மசூதியில கூட மன சொல்லிட்டீங்க. சரி, அது உங்க மத சம்பந்தப்பட்டது, உங்க நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இது உரிமை சம்பந்தப்பட்டதுங்க, சொத்து சம்பந்தப்படுதுங்க. இதுல கூட நீங்க பெண்களை சேர்க்கல. அப்படி அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவங்களுடைய உரிமையை அவங்க சொல்றது அவங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, நீங்க அப்படின்னு பார்த்தா கூட முஸ்லீம் இல்லாத நபருக்கு வாரியத்துக்குள்ள என்ன வேலை இருக்கு? அது வந்து கடவுளின் பெயரால அவங்க மதம் சார்ந்தவங்க கொடுக்குற சொத்து. அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்திய அளவில் ரயில்வேவுக்கு தான் முதல் அளவில் சொத்து இருக்கு, 2வது முப்படைகளுக்கு இருக்கு, 3வது வந்து வக்ஃபு வாரியத்துக்கு இருக்கு. இந்த சொத்து எல்லாம் வந்து அரசாங்கம் கொடுத்தது இல்லை, அந்த மதம் சார்ந்தவங்க அவங்களா வந்து டொனேஷன் பண்ண சொத்து. அந்த தனி சொத்துக்குள்ள அரசு போய் தலையிட வேண்டிய வேலை என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். இதைத்தான் நாங்கள் வந்து திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இருக்கேன்னா, நான் என் பக்கத்து வீட்டில் ஒரு இஸ்லாமிய நண்பர் இருக்காரு. 2 பேருக்கும் ஒரே சர்வே நம்பர் தான் வரும்னு வச்சுக்கலேன். அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட சொத்தை என்ன பண்ணுறாரு, எனக்கு அப்புறம் இந்த சொத்து வேண்டாங்க, நான் வந்து என்னுடைய சமுதாயத்துக்கு நான் எழுதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வக்ஃபு வாரியத்துக்கு அந்த சொத்தை எழுதி தவறு இருக்கு. அவர் எழுதி கொடுத்துறாங்க, தப்புனே சொல்லலை. ஆனால் வக்ஃபு வாரியத்தில் அவர் அந்த சொத்தை கொடுக்கும் பொழுது அந்த சர்வே நம்பர் அங்கே என்ட்ரு ஆகிடுமா இல்லையா?
அதுதானே அந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய என்னுடைய சொத்து மட்டும் கிடையாது, அந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய அனைத்து சொத்துமே நான் விற்க முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா நான் அந்த சொத்தை போய் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லயோ இல்லைன்னா பத்திரப்பதிவுத்துறையிலயோ போய் அந்த சொத்து சம்பந்தமா பதிவு பண்ணும்போது என்ன கேட்பான் தெரியுமா, நீங்க போயிட்டு வக்ஃப் வாரியத்துல NOC வாங்கிட்டு வாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவான். அப்போ என் சொத்துக்கு, என் பேர்ல இருக்க சொத்துக்கு நான் எப்படி போய் இன்னொரு நபர்கிட்ட போய் நான் போய் நிக்க முடியும்? என்னோட சொத்துங்க அது, என்கிட்ட ரெவென்யூ டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு ஒரே சர்வே நம்பர்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக நான் போய் வக்ஃப் வாரிய ஆபீஸ்ல நிக்க முடியுமா? அவன் பொத்தா போய் சொல்றான் எங்க சர்வே உள்ள இருக்குது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நான் உங்க லேண்டுக்கான பத்திரம் கட்டிருக்கும் போது அவங்க எப்படி ஒரு கிராமமே சொந்தம்னு சொல்றாங்க சார். நம்ம தமிழகத்துல திருச்சி பக்கத்துல திருச்செந்துறைன்னு ஒரு கிராமமே வந்து வக்ஃபுக்கு சொந்தம் சொல்றாங்க சார். 1500 ஆண்டு பழமையான கோயில் இருக்கு சார். நான் சொல்லல சார், இல்ல அது சார், அது அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காரு. எப்ப சார் சொன்னாரு? இப்பதானே சொல்லியிருக்காரு, சட்டத்தை ஏற்றதுக்கு அப்புறம் சார். இல்ல அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. சொல்லல சார், அதுக்கு முன்னாடி சொன்னாரு வக்ஃப் அந்த கிராமமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது தான், அதுல கோயில் இருந்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அந்த அந்த கிராமத்துல 1-2 வீடுகள் வந்து 1-2 சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்னு அவர் சொல்லல. எதுக்காகனா அந்த 1-2 சர்வே நம்பரை வச்சு அவர் என்ன சொல்றாரு, டோட்டல் அந்த கிராமமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்றாரு. வக்ஃப் வாரியம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்குள்ள தான் இருக்கும். ஆனா அந்த கோயில் எவ்வளவு, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க அது. அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நாங்க கொண்டாடல, அது கிராமத்தை சார்ந்தது தான், அது அரசாங்கத்துக்கான சொத்து தான் சொல்லியிருக்காங்க. அந்த கிராமம் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க, அவர் என்ன சொன்னாரு, அந்த கிராமமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது, அதல வக்ஃப் வாரிய சொந்தமான இடத்துல தான் அந்த கோயில் இருக்குன்னு சொன்னாரு. மாத்தி பேச வேண்டாம், நீங்க அந்த பழைய காணொலி எல்லாம் எடுத்து பாருங்க, அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த கிராமமே, திருச்செந்துறை கிராமமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது, அந்த வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான இடத்துல அந்த கோயில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிங்க, இவ்வளவு நீங்க சொல்ற அளவுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் வரனாக்கா இந்த இந்தியா கூட்டணியுடைய கட்சியோட இருக்கிற அனைத்து கட்சியும் எதிர்க்குது. குறிப்பா தமிழ்நாட்டில் எடப்பாடியார் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. கனிமொழி மேடம் வந்து பாராளுமன்றத்திலே அதுக்கான குரல் வந்து ஓங்கி வலிக்கிற அளவுக்கு பேசுறாங்களே, அப்போ நல்ல சட்டத்தை ஏன் எதிர்க்க போறாங்க? எனக்கு கூட புல்லரிக்குது சார். என்ன விஷயம்னா, இவங்க எல்லாம் பேசுறதை பார்த்தாதான் ஓ இது நல்ல சட்டம், மக்களுக்கு தேவையான சட்டம் நம்ம உணர்ந்துக்கணும். எப்படி நீங்க மாணவர்களுக்கு நல்லான ஒரு சட்டம் நீட்டு, அதை வேணான்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரும், யாரெல்லாம் இந்த நாட்டுடைய குடிமகனா இருக்கணும், யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா குடியிருக்காங்க அவங்களுக்கு NRC கொண்டு வரணும், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரணும், CAA கொண்டு வரணும்னு சொல்லும் போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது எல்லாமே அதுதான் சொல்ல வரேன். இது எல்லாமே வந்து முஸ்லிம் சிறுபான்மையினரை பாதிக்கிற மாதிரியே தான் கொண்டாடுறது அரசு அப்படின்னு குற்றச்சாட்டு. அப்படி முதல் குற்றச்சாட்டு அங்க ஒரு விஷயம், அந்த சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான சொத்தை நாங்க இன்னொரு நபருக்கு பிரிச்சு கொடுத்துருவோம், இல்ல வேற ஏதாவது மதத்துக்கு பிரிச்சு கொடுத்துருவோம் சொல்லி அந்த சட்டத்துல என்ன எழுதியிருக்கா? இல்ல. அப்புறம் நீங்க எப்படி வந்து எங்களோட உரிமையில வந்து தலையிடுறாங்க, எங்க உரிமையை பறிக்கிறாங்க, எங்க சொத்தை நீங்க இது பண்றீங்க, வக்ஃப் வாரிய தலையிடுங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, அது வக்ஃப் வாரியன்றதோட தமிழ் மீனிங் வந்து கடவுளின் பெயரால் உள்ள சொத்து. அவங்க மதம் சார்ந்தவங்களும் செய்து நீங்க கணக்கு கேட்கறீங்க, உங்களுக்கு அவங்க பிரைவேட் சொத்துங்க. அப்படி சொல்ல முடியாது சார், அப்படி சொல்ல முடியாது சார். அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழகத்துல இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அது யாரோடது? அது கவர்மெண்ட். என்ன சார் சொல்றீங்க? அது மதத்தின் பெயரால் உள்ளது, அவங்க கடவுளுக்கு சொந்தம்னு சொல்றீங்க, இது கவர்மெண்ட்னு சொல்றீங்க. இந்து சமய அறநிலையத்துறைனா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதா? இல்ல நீங்க எப்படி அதை பாருங்க, இது நல்லா புரிஞ்சுங்க, இது தனிநபர் கொடுத்த சொத்து சார். இந்து சமய அறநிலையத்தில் இருக்கக்கூடிய நிலங்களும் எங்களுடைய முப்பாட்டங்கள் கொடுத்தது, எங்க ராஜாக்கள் கொடுத்தது சார், ஜமீன்தார்கள் கொடுத்தது சார், நிலச்சுவான்கள் கொடுத்தது சார், சாதாரண குப்பனை கொடுத்தது சார். அதை போய் வந்து நீங்க வந்து அரசாங்க சொத்துன்னு சொல்லுவீங்க, அது வந்து அரசு சொந்தம் கொண்டாடும். அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்த கூட வந்து எவனா ஆக்குபை பண்ணிடுவான், எவனா அபகரிச்சு வச்சிருவான். அந்த சொத்தை போய் HRC ஒரு கேள்வி கூட கேட்காது. எவனா பல ஆண்டுகளா வந்து வரி கூட கட்டாம, சாதாரண வரி சார், 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா வந்து 1000 ரூபா கூட தாண்டா சார் வரி, அந்த வரியை கூட கட்ட முடியாம பல ஆண்டுகளா வச்சிட்டு இருக்கான். வரி கூட அவனை கூட போய் காலி பண்ண முடியல, அவனை தூக்கி ஓரம் போட முடியல இந்த இந்து சமய அறநிலையத்துறையா. ஆனா நாங்க என்ன சொல்றோம், சரி நீங்க வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கல்ல, நாங்க வந்து தனித்துவமா இருக்கோம், எங்களுடைய மதத்துல வந்து தலையிட கூட சொல்றீங்க, இந்து சமய அறநிலையத்துறைக்கு அந்த மாதிரி பவர் கொடுங்க, அதிகாரம் கொடுங்க. என்ன சார், ஒரு கண்ணில் வேண்டாம் ஒரு கையில சுண்ணாம்பு வச்சு பாக்குறீங்களா சார்? சரி, அதே நிர்வாகத்துல வந்து முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு
இந்து சமய அறநிலையத்துறையில ஹிந்து அல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? சட்டம் இருக்குது, ஆனா இந்து அல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்துக்கள் மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையே, நிறைய பேர் கலந்து தானே இருக்காங்க. அப்புறம் எவ்வளவு கிரிப்டோ கிறிஸ்டன் இருக்கான், எவ்வளவு பேர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க பேரை மாத்தி வச்சுக்கிட்டு. இது நாங்களா இல்லையா? ஆனா கோயிலுக்குள்ள இருக்கிறதுனால நீ இந்துக்கள் சார் கோயில சார் வர முடியாது. சாமியே வேணான்னு சொல்றான் சார். அவன்லாம் அரங்காவல கூட தலைவராக இருக்கிறான் சார். அவனெல்லாம் வச்சு நீங்க நம்ம நடத்திட்டு இருக்கோம் சார். சாமியே வேணான்னு சொன்னவன், என் இந்து கடவுளை திட்டினவன், அவன்லாம் வந்து நீ அரங்காவல கூட தலைவராக வாங்கிட்டு இருக்கான். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் ஆதாரத்தோட கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு சார். இப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் நீங்க கட்டாயம் வந்து பதிவு பண்ணுன்ற தேவை உங்களுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா சார். இப்போ நான் பாதிக்கப்படுவேன் சார். அதுல இப்போ இன்றைக்கு நான் என்னுடைய சொத்து பிரச்சனை வருது, ஒரு சர்வே நம்பரால என்னோட சொத்து பாதிக்கப்படுதுன்னு வரும்போது நான் வக்ஃப் வாரியத்தில் போய் நின்றேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்குமானா கிடைக்காது. கலெக்டர் என்பவர் ஒரு மாவட்டத்தினுடைய அரசு என்ற தலைவர், அவர் நடுவில் தான் செயல்படுவாரா? மாநில அரசாங்கம் கண்ட்ரோல் தானே இருக்காரு அவரு. அது மாதிரி எல்லா மாநிலங்களும் நிறைய எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. நாங்க இப்போ சொல்றோம், கலெக்டருக்கு தனியா ஒரு அதிகாரம் கொடுத்து நீங்க வந்து மாநில அரசு சொல்றதை கேட்க கூடாது, நீங்க தனியா சிந்திக்க கூடாது, மத்திய அரசாங்கம் என்ன எழுதி விடுதோ அதான் பேசணும்னு சொல்றாங்களா? சொல்ல முடியாதுங்க. பண்ணி டாக்குமெண்ட் என்ன இருக்குதோ அதை இங்கே பாருங்க, ஏற்கனவே பாஜக அரசு வந்ததுலேருந்து சிஏஏ பிரச்சனை, என்ஆர்சி பிரச்சனை, இது மாதிரி பல பிரச்சனையே அவங்களால வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் மேலும் இந்த வக்ஃப் வாரியத்தில் போய் இந்த சட்டத்திருத்தை வந்து அவங்கள வந்து நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கான வாழ்வாக்கான அந்த கேள்விக்குறி மாதிரி வந்துடாதா? ஆமாம் சார், ரொம்ப சிறுபான்மையினர் தான். ஏன்னா ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் மேற்கு வங்கத்தை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்துக்களுடைய நிலைமை. அங்கே அவங்க சிறுபான்மையினர் தான். பாகிஸ்தானில் போய் பாருங்க சார், அங்கேயும் அவங்க சிறுபான்மையினர் தான் இந்துக்கள். ஆப்கானிஸ்தான் போய் பாருங்க, அங்கேயும் அவங்க சிறுபான்மையினர் தான். ஆனால் அங்கெல்லாம் இருக்கிறத விட இங்கே ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க சார். ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க சிறுபான்மை இஸ்லாமியர்கள், ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. பாவம் இந்த திமுகவும் இந்த காங்கிரஸும் சேர்ந்து தான் அவங்கள ரொம்ப அப்படியே அரவணைச்சு நீங்க மன உளைச்சல் இருக்காதீங்க. சார் நான் என்ன சொல்றோம், இன்னைக்கு அவர்களுக்கு கனிமொழி அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க, நீங்க குரல் கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்காக? சார் இன்னைக்கும் சொல்றேன், ஒருத்தர் தப்பு பண்ணும்போது இது தப்புன்னு சொல்றவன் வந்து கெட்டவனா? நல்லவன் தான். ஊசி போற டாக்டர் கெட்டவரா? நல்லவர் தான். கசப்பு மருந்துனா கெட்ட மருந்தா? விஷத்தை கொடுத்துட்டீங்கன்னாக்கா சார் கசப்பு மருந்துனா விஷமா? கசப்பா இருக்குல்ல சார், விஷம் கசப்பா இருக்குன்னு ஒரு தவறான ஒரு பின்பு இருக்கு சார். அது எனக்கு தெரியாது சார், நான் குடிச்சு இல்லை சார், நான் கூட தான் குடிச்சு பார்த்தது கிடையாது சார். ஆனா இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள்ட்ட போய் கேளுங்க, இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. விஷத்திலேயே விஷத்தை குடிச்சேன்னா குடிக்கிறவனுக்கு அது விஷம்னு தெரியக்கூடாதான், அப்படி இனிப்பா இருக்கணுமா, அந்த அளவுலாம் கொண்டு வந்துருக்காங்க. இனிப்பு மாதிரியே இருக்கும். மக்கள் அச்சுறுத்தல் இருக்காங்களே, அது என்ன சொல்ல வரீங்க சார்? அதான் சார் சொல்றேன், கசப்பா இருந்தா அது விஷம் கிடையாது சார், நம்ம உடம்புக்கு நல்லது சார், ஏத்துக்குங்க சார். அது போல நம்முடைய மத்திய அரசாங்கம் மருந்தாவே கொடுத்துருக்கீங்களே, தொடர்ந்து நீங்க சிறுபான்மையினருக்கு. சிறுபான்மையினர் நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? உங்க பார்வையில வந்து தப்பா இருந்தா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சிறுபான்மை தானுங்க, பெரும்பான்மை இந்துக்கள் தானுங்க சார். நாங்க இப்போ சொல்றோம், நீங்க பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தானுக்கு போங்க, பங்களாதேஷுக்கு போங்க, ஆப்கானிஸ்தான் போங்க, அங்கெல்லாம் வந்து சிறுபான்மையினர்கள் நசுக்கப்பட்டிருக்க மாதிரி நம்முடைய பாரத தேசத்துல சிறுபான்மையினர்கள் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப வந்து எல்லா மக்களுமே அடக்கி ஒடுக்கி நசுக்கி இருக்கிறாங்களா? அவர் உரிமைகள் அங்க பறிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன் நான். இல்லையே, சந்தோஷமா இருக்கிறாங்களே. யார் சார் இங்க பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய சாதாரண குப்பன சுப்பனா தான் சார் பாதிக்கப்பட்டிருக்கான். நீங்க சொல்றீங்க அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் மனதில் சார், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சார். முன்னாடி எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது சார். நாங்க தான் சார் மனதால பாதிக்கப்பட்டிருக்கோம், அவங்க நாங்க தான் மனதால பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். எப்படிங்க? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இதே ஒரு வகையான தாக்குதல் இல்லையா சார்? நாங்க வந்து அவங்க நிறைய சலுகை கொடுத்துறீங்க, அந்த சலுகை எல்லாம் வந்து பறிக்க நாங்க சொல்றோமா? இல்லையே, அப்படி நாங்க எதுவுமே சொல்லலையே. இப்போ அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வாரியத்தில் மகளிருக்கு இடம் கொடுக்காத வச்சுருக்காங்க, நீங்கள் மகளிர் இடம் கொடுக்கணுன்றீங்க. அதே மாதிரி அதுக்குள்ளே முடிவெடுக்கிற விஷயங்களை வந்து அந்த மதத்தை சார்ந்தவங்க இடத்துல வந்து மாற்று மதத்தை சார்ந்தவங்க போய் திணிக்கிறீங்க. அந்த மதத்துக்குன்னு ஒரு வழிபாடு முறைன்னு இருக்கு. அது இருக்கு, நான் முடிச்சிடுறேன். அந்த மதத்துக்குன்னு இப்போ அந்த மதம்னா எல்லா மதத்துக்குமே ஒரு வழிபாட்டு முறை ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே அவங்க அந்த அந்த பைலான்றது அவங்களுக்கு
நமக்கு தெரியும். இப்போ தனிப்பட்ட ஒருத்தவங்க போனா அது எப்படி அவங்களுக்கு அந்த அந்த எப்படி செட் ஆகும்? செம சார், ரொம்ப அருமையா. ஆட்டு மந்தைக்குள்ள ஓனாய் இருந்தா சரியா வருமா? இல்ல ஓனாய் மந்தைக்குள்ள ஆடு போயிருந்தா சரியா வருமா? ரெண்டுமே ஒத்து வராது. அதுதாங்க ரொம்ப அருமையான ஒரு கேள்வி, சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. ஆராசமா நான் சுத்தி வச்சு பேச விரும்பல இந்த மாதிரி விஷயங்கள்ல. இத என்ன சொன்னீங்க, இந்த அவங்க மதத்துல அவங்க வழிபாட்டு உரிமையில நீங்க தலையிடலாமான்னு கேக்குறீங்க. அவங்க வழிபாட்டு உரிமையில அவங்க மதத்துல முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவங்க மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் இருக்குதே தவிர தெரியும் நமக்கு தெரியாது இல்லைன்னு சொல்ல வரேன். அவங்க மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அதுல வந்து ஹிந்துக்கள் போய் நான் தான் வந்து தீர்மானிப்பேன், நீங்க வந்து வகுப்பாரி எல்லாத்தையும் நான் வந்து நிர்ணயிப்பேன், நான் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதான் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுங்க. ரெவன்யூ சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டதுல ஒரு மூன்றாம் நபர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கக்கூடாது, இந்த கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கக்கூடாது, இந்த மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கக்கூடாது, இந்த மதத்தை சார்ந்தவங்களும் இருக்கக்கூடாதுன்னா பொதுப்படியா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வச்சிருக்காங்க, கலெக்டர் வச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றீங்க அவங்களுடைய மத உரிமை, அவங்க வழிபாட்டு சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்றீங்க. சார் எங்க கோயில் சார், இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எத்தனையோ கோயில்கள்ல இன்னைக்கு என்ன பூஜை பண்ணணும், சாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும், சாமிக்கு என்ன அலங்காரம் பண்ணணும், எப்படி திருவிழா நடத்தணும், கும்பாபிஷேகம் எந்த தலைவரோட பிறந்த நாள்ல நடத்தணும் முத கொண்டு அவங்க தீர்மானிக்கிறாங்க சார். அப்ப எங்க உரிமை அங்க பாதிக்கப்படலையா? நாங்க மட்டும் கை கட்டி வாய் பொத்தி மௌனமா இருக்கணும். எங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா சார்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க வந்து அதுக்கான சட்டத்துக்கான போராட்டம் அவங்க அதுக்கு அவங்களும் பாதிக்கப்படணும் சார். எனக்கு ஒரு கண்ணு போகணுமா? தவறா ஒரு உதாரணம் சார். நாங்க வந்து எங்களுக்கு ஒரு கண்ணு போனா அவங்களுக்கு ஒரு கண்ணு போனா சொல்லவே இல்லை. இதுல அவங்க எங்க சார் பாதிக்கப்படுறாங்க? அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வாரியத்துல இஸ்லாமிய சகோதரிகள் உள்ள வராங்க. அது அவங்களுக்கு சரியா வரல. எப்படி சார்? அப்ப வந்து நீங்க சொல்லுங்க, இந்த ஒரே காரணம் சட்டத்தை எதிர்த்து சொல்லிட்டு போங்க. இல்ல இஸ்லாமிய பெண்கள் உள்ள வரது எங்களுக்கு பிடிக்கல, போரா முஸ்லிம்ஸ் உள்ள வரது எங்களுக்கு பிடிக்கல, நீங்க சொல்லிட்டு போங்க. 19 அந்த சட்டம் எங்களுக்கு சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஏன் சொல்றீங்க? 70 ஆண்டு காலமா உங்களுக்கு சொத்து இருக்கு, இப்ப திடீர்னு எனக்கு கணக்கு காட்டுங்க, இதெல்லாம் என்னென்ன பண்றீங்கன்னு கொடுங்கன்னா அது எப்படி? அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல இயங்கிட்டு இப்ப நீங்க போய் சட்டமா போட்டதை கொண்டாந்தீங்கன்னாக்கா இப்பவும் சொல்றேன் சார், இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய சொத்து வச்சிருக்கிற அமைப்பு வக்ஃப் வாரியம் தான். உண்மைதான். அந்த சொத்தோட கணக்கை வந்து யாரும் கேட்கல. நீங்க வந்து வக்ஃப் வாரியத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கொடுங்க அப்படிலாம் கேட்கல. அதுக்கான வழிமுறை தான் கொண்டாடுறீங்க. அதுதான் சார். அதுக்கான யாராவது இது ஏன் சொத்து, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க ஒரு நடுவரா கலெக்டரை போய் பாருங்க, மாவட்ட ஆட்சியரை போய் பாருங்க நம்ம சொல்றோம். இப்போ நான் உங்களை கேட்கறது சரியா புரியுதான்னு பாருங்க. வக்ஃப் வாரியம்ன்றது வந்து மாநிலத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. ஆமா. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்காரு. அதை நிர்வகிக்கிறது வந்து அரசு, தமிழக அரசு அதை நிர்வகிக்குது. இப்போ இங்கே நம்ம தமிழக அரசு இருக்கும், தமிழக அரசு அதுக்கான ஆளை நியமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஆள் போடுறாங்க. அது எல்லாமே தன்னிச்சையாக யாரும் அந்த மத சார்ந்தவங்களே போட போகிறதில்ல, அரசு தான் நியமனம் பண்ணுறது. அதன் மூலியமாக தான் அது இயங்குது. மறுபடியும் உங்களுக்கு என்ன வேலைன்னு தானே கேள்வி. அதான் சார் நாங்களும் சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த சட்டத்தில் வக்ஃப் வாரிய தலைவருக்கு அதிகாரமே இல்லைன்னு நாங்கள் சொன்னோமா? வக்ஃப் வாரிய தலைவர் எந்த ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் அந்த பீஸ் கேரியர் இல்லையே, நாங்கள் அந்த மாதிரி பண்ணல. அவர் பிட்டு பேப்பர்ல கூட கையெழுத்து போடுவோம் நாங்கள் சொன்னோமா? அவரோட உரிமை நாங்கள் பறிச்சோமா? சார் ஒரு வக்ஃப் வாரிய சொத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் தலையிட போகிறது கிடையாது. அரசாங்க கலெக்டர் தலையிட மாட்டாரு. ஆனா ஒரு 3ஆம் நபர் சாதாரண ஒருத்தருடைய இது அதே இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நான் ஒரு இஸ்லாமியன், என்னுடைய சொத்து வந்து வக்ஃப் வாரியத்தில் கிடையாது, என் மூதாரியோட சொத்து. ஆனா இன்னைக்கு வக்ஃப் வாரியம் வந்து இது ஏன் சொத்து, நீ விற்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நீ இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, புத்திஸ்டா, ஜைனிஸ்டாலாம் பார்க்க போறது கிடையாது. இது வக்ஃப் வாரிய சொத்தா, வக்ஃப் வாரிய சொத்து இல்லையா? அதுல பாதிக்கப்பட்டது இஸ்லாமியனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, முடிவெடுக்க வேண்டிய உரிமை யாரு? கலெக்டர். கலெக்டரோ கண்மூடித்தனமா எப்பா வக்ஃப் வாரிய எதிராக ஒருத்தன் வந்து மனு கொடுத்துட்டான், இந்த சொத்து எந்தான்னு பார்க்க சொல்லி, அதனால வக்ஃப் வாரியத்துக்கு இந்த சொத்து கிடையாது, பாப்பா உனக்கு தான் இந்த சொத்துன்னு கலெக்டர் முடிவெடுக்க முடியாது. ஆவணங்களின் அடிப்படையில். ஆவணத்தை யார் கொடுத்தா? அரசாங்கம் தானே கொடுத்தது.
அரசாங்கம் தான் சார் ஆவணத்தை கொடுத்தது. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆவணத்தை அடிப்படையில் தான் சார் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அதில் இந்த வக்பு வரித்தில் எதுவும் பெரிய லேண்ட் பிரச்சனை கூட அந்த அளவுக்கு எதுவும் வரல சார். ஒரு கிராமமே அவங்களுக்கு சொன்னாங்க சார். இல்லை அதுக்கு அவர் விளக்கமாக அவர் கொடுத்துட்டாரு. எப்போ சார் கொடுத்தாங்க? இப்போ கொடுத்தாங்க சார். இப்போ கலெக்டர் அறிவிக்கிறாரு சார். திருச்சி கலெக்டர் சொல்றாரு சார். என்ன சொல்றாரு? அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, நீங்க வந்து தடை எதுவும் கிடையாது, நீங்க வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சார். கலெக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் சொன்னாரு. அது முதல்ல அது இஷ்யூ ஆகுது, அந்த இஷ்யூ கலெக்டருக்கு போகுது. எத்தனை வருஷம் சார் இஷ்யூ ஆகுது? அது ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் இருக்கு நினைக்கிறேன். சரியா ஒரு ஆண்டுகளுக்கு மேல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டுகளுக்கு மேல வச்சுக்கலாம். இந்த ஒரு ஆண்டு இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி கலெக்டர் அறிக்கை கொடுத்துறாருல்ல சார். இப்பதான் சார் கலெக்டர் அறிக்கை கொடுத்தாரு. எங்க இந்த பசியம் பூதாகரமாக போகுதுன்னு அவர் அறிக்கை கொடுக்குறாரு சார். இதே மாதிரி அங்கெல்லாம் இருக்குன்றீங்களா சார்? கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு சார். கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்கு. மனிதன் விரும்பாத இடத்துல கூட முடி முளைக்குது சார். அது என்ன சார் பண்ண முடியும்? சரி, இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, நான் மறுபடியும் அதே கேள்விக்குள்ள ஏன் நான் வரேனாக்கா, இப்போ அந்த நிர்வாகத்துக்குன்னு அவங்க ஒரு கட்டமைப்பு கமிட்டி வச்சுருக்காங்க, அதையும் மாற்றி அமைக்கணுன்ற அவசியம் என்ன எனக்கு? சார் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த நிர்வாகத்தை ஒரு கமிட்டி வச்சிருக்கீங்க. அந்த கமிட்டியில் யாரா இருந்தாங்க இது முன்னாடி? அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டுமே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் சொத்து, அவங்களோட சொத்து தான். ஆனா சொத்துக்கு வந்து நான் வந்து முடியாது வாரிசு ஆக முடியாதுல்ல. முடியாது. அப்புறம் நீங்க இங்க மட்டும் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க நாங்க வந்து பாஜக கட்சியை சார்ந்தவங்க உள்ள வரணும், இல்ல பாஜக ஆதரவு படுறவங்க உள்ள வரணும் அப்படின்னு யாரும் நாங்க கொண்டு வரல.